Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் பேங்க் உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்கள் நாளை மறுநாள் ஏப்ரல் 4ஆம் தேதி தங்களுடைய சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த சயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் முழுவதுமாக ஸ்கோர் பண்ணணும்டா இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பஸாக இருக்கீங்க சார், நான் சென்டம் போடணும்டா, நீங்கள் கம்பல்சரி கொஸ்டினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்போ கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு 2 கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 22 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 32 4 மார்க்ஸ் கேட்குறாங்க. இப்போ 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் தான் கேட்டுக்கிட்டே வராங்க. லெசன் 1, லெசன் 2, லெசன் 4, லெசன் 6. இதில் குறிப்பாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பயிற்சி கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்துக்காட்டு கணக்குலையும் தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் தான் ஒரு 3-4 பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் வரக்கூடிய இந்த 4 பாடங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சார் பாடம் 3 பாடம் 5 படிக்க வேணாமா சார் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க, சென்டம் போடணும் அப்படின்னா எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுலேயுமே இந்த கொஸ்டின் பேங்கில் எந்தெந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோமோ அதை தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சார் 4 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் நம்பர் 32 இது வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க. ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஹார்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த 2மே ப்ரிப்பேர் பண்ணணும். யூனிட் 7, யூனிட் 9, யூனிட் 10 இந்த 3 சப்ஜெக்டில் 3 யூனிட்டில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. 7வது பாடம் ஃபுல்லாகவே மோல் கான்செப்ட் தான் மேக்ஸிமம் வரும். மாலிகுலர் மாசம் கண்டுபிடிக்கக்கூடிய சொல்லுவாங்க. நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாடம் 9 பார்த்தீங்கன்னா கன அளவு சதவீதம் வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், நிறை சதவீதம் மாஸ் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். 2 பேசிக்காக தான் சம் இருக்குது. பாடம் 10 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச் கணக்குகள், பிஓஹெச் கணக்குகள் ரொம்ப ரொம்ப எளிமை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடம் 11 பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஸ்டின் இருக்குது. பாடம் 11 ஹார்ட் கொஸ்டின் இருக்குது. பாடம் 8 ஹார்ட் கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் 32வது கொஸ்டின் அட்டன் பண்ணணும்டா, ப்ராப்ளத்தையும் படிக்கணும், ஹார்ட் கொஸ்டினையும் படிக்கணும். ஸோ இந்த வீடியோ கொடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சாப்டர் வைஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா முழுமையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி இந்த 3 கொஸ்டின் பேங்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே சயின்ஸ் எக்ஸாமில் முழுவதுமாக ஸ்கோர் பண்ணலாம். அது சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் கொஸ்டின் பேங்க் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.